அழைத்து வா என்ன சொன்னேன். நீ போன காரியம் என்னாச்சு? பூனை செத்து போச்சுங்க. என்ன சொல்ற? அந்த பூனை சனியாய் போச்சு, இந்த பூனை செத்து போச்சுங்க. அப்படியா? போதுங்க, அம்மா பூனையை கேட்கலடா. நான் என் மனைவிய வர்ணமலை, ஆசைக்கும் அன்புக்கும் பண்புக்கும் நிறைந்தவள். ஆமா ஆமா அம்மா வர்ணமலை, என் தேவி வர்ணமலை அழைத்து வா என்று சொன்னேன். என்னாச்சுன்னு கேட்டேன். அம்மா வர்ணமலையை பார்க்க போனோமா? அம்மா வர்ணமலையை பார்க்க போனங்க. வர்ணமலை அதாங்க வர்ணமலை. ஏய் மாலை, அந்த மாலை வெட்டு போச்சுங்க. பூவுல சவுக்கால் மாலைல இருக்குது. அவர் பொண்டாட்டி பேர் வர்ணமலை. தெரியாது. அம்மா பார்க்க போனங்க. சரி, அம்மா உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படியே அழுவிட்டு வந்து அம்மா வந்துட்டே இருப்பாங்க. அப்படியா? ஆமாங்க. அம்மா உங்களை எப்படி நல்லா பாத்துக்கோங்களா? உன்னை கண்ட உடனே நான் தூர வருக முன்னே தூக்குவா பாரு. என்ன விளக்கமா ஆளாத்திடா. ஆளாத்தி இருப்பாங்க. ஆமா. சரி சரிங்க சரிங்க. அம்மா பார்க்க போலாமா? ஆமா, எட்ட வரும் முன்னே எடுப்பால் ஆளாத்தி என் தேவி வர்ணமலை. அப்படிப்பட்டவன் நான் பார்க்க போகணும். சீக்கிரமா வர சொல். நான் வர சொல்றேன். அம்மா கண்ணே எப்படி உங்களுடைய திவ்ய திரு பாதங்களுக்கு மல்லிகை முல்லை மலர்கள் கொண்டு வந்து வர்ணமலையாகப்பட்ட உங்கள் பாதங்களை பணிந்தேன் மன்னா. பாதத்தை இந்த கணவனை கடவுளாக நினைத்து அனைத்தினமும் என்னுடைய பாத பூஜை செய்த காரணத்தினால் இந்த பரந்த உலகிலே என்றும் நலமுடன் வாழ்வாய் அம்மா, வாழ்வாய். தேவி சீரும் சிறப்போடு வாழ்வாய். குறையில்லாத வாழ்வு வாழ்வாய். உண்மையாகத்தான் பாதத்தை பணிந்தபடியா நீங்க வாழ்வாய்னு சொல்றீங்களே. ஆமா, நான் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? ஏன் மன்னா, என்ன காரணம்? சீரும் சிறப்பாக வாழ்வாய் வர்ணமலைன்னு சொன்னீங்களே, நான் எப்படி குறையில்லாத வாழ்வு வாழ முடியும்? என்னடி குறை? மன்னன பிள்ளை இல்ல
திருமணம் செய்து 60 ஆண்டு காலம் ஆகிறது. உண்மைதான். இந்த 60 ஆண்டு காலத்துல ஆஹா ஆமா ஓஹோ சரி 60 ஆண்டு காலத்துல 60 ஆண்டு காலத்துல ஆஹா திருமணம் செய்து ஒருவருக்கு ஒருவர் பிரியாமல் விடுக்கி ஆஹா சிறப்போடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து அம்மா அண்ணா தேவி எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னீங்களே. ஆஹா நான் ஒரு பிள்ளை இல்லாத பாவி, நான் ஒரு குழந்தை இல்லாத பாவி, ஆஹா பிள்ளை இல்லாத நான் இத்தனை நாட்களாக இந்த பூவலிகள் வாழ்ந்து வருகிறோமே. என்னை பார்த்த பெண்கள் எல்லாம் எள்ளி நகைக்கிறார்கள், என்னோட பேசுறாங்க, பார்த்து சிரிக்கிறார்கள், பேசுறாங்க. ஏங்க பிள்ளை இல்லாதே நினைத்து ஒரு பிடி கை எடுத்து சாதத்தை நான் கை வைத்து அந்த சாதத்தை எடுத்து நான் உள்ள போனால் பிள்ளை இல்லாத நான் தின்னும் சாதம் அது எனக்கு புழு மாதிரி தெரியுதுங்க. மன்னா மயந்தன் இல்லாத உண்ணும் சாதம் எனக்கு இந்த மண்ணு மாதிரி தெரியுது மன்னா. அம்மா விதி ஒன்று இருந்தால் வேற ஒன்றும் போவதில்லை. நமக்கு தான் எத்தனையோ தெய்வம் இருக்கிறது. ஒவ்வொரு தெய்வத்தையும் நாம வணங்குவோம். எந்த தெய்வமாவது மனம் இறங்கி நமக்கு புத்திர பாக்கியம் கொடுக்காம போயிடும். நீங்க எதையும் தினமும் சொல்றீங்க. ஆமா உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த 60 வருஷமா ஆமா நாளைக்கு குழந்தை பிறக்கும், நாளை மறுநாள் குழந்தை பிறக்கும், ஆண்டவர் வரத்தை கொடுப்பாரு சொல்லி கல்லுன்னு கண்டதெல்லாம் நம் கையெடுத்து வணங்கணும். கோபுரன்னு கண்டதெல்லாம் கைகூப்பி வணங்கணும். அந்த பாலா போன இறைவன் நம்மளை பார்த்து மனமழக கிடையாது. அதனால தேவி இந்த தினத்திலேயே எனக்கு ஒரு யோசனை. அப்படியா? உமக்கு ஒரு ஆலோசனையா தேவி? என்ன ஒரு ஆலோசனை? கட்டிய கணவனிடத்துல கேட்பதற்கு என்ன தயக்கம்? எதுவாக இருந்தாலும் கேள். நம்மையாக இருந்தால் நலமாக ஏற்றுக் கொள்கிறேன். இப்படியே வருடியானா? வருடி 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 காய்க்காத கல்வரடி பார்க்க ஆகாது, பக்கமத்தால் ஆகாது. காதேரி கல்வரடி மூதேவி முள்வரடி சாமி எதுக்கு வந்து ஆகாது. பார்த்து போனா சயனம் அப்படின்னு சொல்லி காய்க்காத கல்வரடி மூதேவி முள்வரடி பூக்காத வருடி காய்க்காத வருடி சொல்லி ஈனா வருடி எதுக்கு வந்து ஆகாது அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து பெண்கள் எல்லாம் கண்ட பெண்கள் எல்லாம் மறுடின்னு சொன்னா எனக்கு சகிக்கமன கூடல. பார்க்கின்ற பெண்கள் எல்லாம் மறுடின்னு சொன்னா எனக்கு இருக்கமன கூடல. அதனால இன்றைய தினத்திலே மன்னா மனக்கணகிரி நான் சென்று கண்டித்தவ
நம்ம இப்படி வருடி வருடி சொல்லி இழிவு சொல்லோட ஊர் மக்கள் உலக மக்கள் பேச இந்த வருடி என்ற பெயர் சொல்லோட இருக்க வேண்டும். ஓஹோ, அதனால இந்த தினத்திலே உங்களோட கேட்காமல் நான் ஒரு முடிவு செய்திருக்கிறேன். எப்படி முடிவு? ஏங்க, உடனடியாக இந்த வர்ணமலையாகப்பட்டவன் தான் கைலங்கிரி சென்று கண்டித்தவம் செய்து வருகிறேன். கடோர தவம். அந்த கருத்தாவை நோக்கி ஆண்டவனே சிவனேன்னு சொல்லி வெள்ளிங்கிரி வாழ்ந்தவர்களுடைய ஈசனை நோக்கி கடோர தவம் விரதம் இருந்து தேவி சிவனிடத்திலே கை குழந்தைக்கு வரம் ஒன்று வாங்கி வருகிறேன். அதனால உங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் கைலங்கிரி உடனடியாக போக வேண்டும். அதனால கை குழந்தை வரத்திற்காக நான் கைங்கரை போருவேன். என்னை விட்டு விடுங்கள். தேவி, நீ சொல்வதெல்லாம் சரிதான். அடியே 60க்கு 60 குறுக்கு 20 80 ஆண்டு காலமாய் விட்டது. நமக்கும் வயசாகி போச்சு. ஆனா இதனால வரைக்கும் குழந்தை இல்ல. நீ எனக்கு ஒரு பெண் குழந்தையாகவும் நான் உனக்கு ஒரு ஆண் குழந்தையாகவும் நாம இந்த காவேரி பட்டணத்துல வாழ்ந்து வந்தோம். தேவி, அதாவது குழந்தை வரும் நான் போய் கைலங்கிரியில கடூரமா தவம் செஞ்சு நான் புத்திர பாக்கிய வரத்தை வாங்கிட்டு வரேன்னு சொல்றீங்க. அந்த கடவுளாரு உங்க அப்பனா ஏண்டி அந்த கடவுளை போனோன்னு உனக்கு பண்ணிடுவாரு போய். அதாவது நான் ஒரு வார்த்தை சொல்ற கேளு. நான் கைலங்கிரி போறேன்னு சொன்னேன். சிவனே ஆண்டவனே சொல்லி பெண்ணை பார்த்தா பேய் மனமிளகமா. ஆண்டவனே சிவனே சொல்லி முந்தான மடியது பிச்சை கேட்டா கல்யாண மனுஷன் கதைன்னு சொல்லுவாருங்க. இந்த பெண்ணை பார்த்து அந்த சிவன் கொஞ்சமா மனமிளகமா மாட்டாரா? வரம் கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரா? அதனால நீங்க ஏங்க எது சொல்லிட்டு இருக்கிறீங்க? என்னது கொடுப்பாரா? சிவபெருமான வரம் இவனுக்கு கொடுப்பாரா? அதாவது சொல்றது சரிதான். ஆனா இவ எப்படிப்பட்டவ? நல்லவங்களுக்கு கொடுப்பாங்க. நல்லவங்க போனா அந்த சிவன் வரம் கொடுப்பாரு. சரி, இவ எப்படிப்பட்டவ? இவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுது? அப்ப நான் நல்லவள் கிடையாதா? ஏய், நான் சொன்னேன்னா இவங்க எல்லாம் சிரிச்சிருவாங்க. ஊருக்குள்ள இருக்க ஆளு இங்கே வச்சிருக்கிறாங்க. நல்லவங்க போனா கொடுப்பாங்க. சரி, இவ எப்படிப்பட்ட தெரியுமா? அண்ணாமலை நான் போன வர கொடுக்க மாட்டார். எப்படி கொடுப்பாரு? என்னாச்சு? அடி செய்த பாவம் நல்ல பெண்ணா இருந்து நல்ல முறையா இருந்தா அந்த கடவுளுக்கு 60க்கு 60 குறுக்கிறது 80 ஆண்டு காலம் ஆயிருச்சு. இத்தனை வருஷம் குழந்தை வர நமக்கு கிடைக்கல. இப்போ கைலங்கிரிக்கு சென்று கைலேசநாதனை தவம் செஞ்சு நான் கடூரமா தவம் செஞ்சு குழந்தை வரம் வாங்கிட்டு வரேன்னு சொல்றாளே. போய் வாங்கிட்டு சரிதான்னா போட்டு வாங்கிட்டு விட்டு வேணாம் சொல்ல. ஆனா நல்லவங்க போனா வரம் கொடுப்பான்னு சொன்னேன். இவ பாவப்பட்டவ பாவம் செஞ்சவ. இவங்களுக்கு எப்படி போய் அந்த ஈசன் வரம் கொடுப்பாரு? ஆனா உண்மைதான் நான் சொல்றேன். நல்லவங்க போனா வரம் கொடுப்பாங்க. அப்ப நான் நல்லவன் கிடையாது. நீ பாவம் செஞ்சபடி 60 வருஷம் பிழைத்து இருவர் ஒன்றாக ஒன்று புரிந்து கொண்டதே இவ்வளவுதான். நீங்களே என்ன பாவம் செஞ்சு சொல்றப்போ ஊர் மக்கள் உலக மக்கள் ஏன் பேச மாட்டாங்க? ஓஹோ, அப்படின்னா நான் பாவம் செஞ்சவன். நீ பாவம் செஞ்சவனாடி. ஏக்க நான் பாவம் செஞ்சவளா? அவ மூஞ்சி பாருங்க. சொல்லுங்க, என்ன பார்த்தா தெரியுதா? எங்க அக்கா கிட்ட கேளுங்க. இவளை பத்தி தெரியுமா உங்களுக்கு?
இவ என்ன பாவம் பண்ண தெரியுமா? இவ என்ன பாவம் பண்ண தெரியுமா? பாவம் பண்ண மாதிரி தெரியுதா? என்ன பண்ண தெரியுமா? என்ன செய்யுது சொல்றவா அடி பிள்ளை பாடு கேட்டவர்க்கு அதாவது நீ பாவம் செஞ்சவ கேளுங்க. என் மனைவியாகப்பட்ட வரணமல இவ்வளவு ஒரு பெண்ணு, உங்களை போல ஒரு பெண்ணு, ஒரு தன் 10 மாதம் 300 நாள் 3000 கிசவனாடிய அங்கத்திலே சுமந்த பெற்ற ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் பால் கேட்க வர்றாங்க. ஏங்க ஒரு படி பால் பிள்ளைப்பால் கேட்டவருக்கு ஆமா தண்ணி பால் கலந்து கொடுத்தவ யாரு? நானு. நீ ஒரு படி பால் 3 லிட்டர் தண்ணி கலந்தவ நீ தாண்டி. என்னங்க வீட்டுல பிரச்சனை? பிள்ளை பால் கேட்டவனுக்கு தண்ணி பால் கொடுத்துவேன். ஆமா ஏமா இதெல்லாம் நல்லா இருக்குதாமா? சொல்லு பார்க்கலாம். நான் செய்வேன். என்ன காரணம்னு கேக்குறா? நான் செய்வேன். நான் அப்படிப்பட்டவன். நீங்க அப்படிப்பட்டவன் இல்லைங்க. குழந்தை பிக்க விட்டாலும் குழந்தை அருமை எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. செட்டியார் போய் பேசுறாருமா. செட்டியார் இந்த காவேரிப்பு பட்டணத்துல பெருமணிக செட்டியார் எங்க வீட்டுக்காரர் ஊருலயே பெரிய குடும்பம். எங்க குடும்பம் தான். ஆமா எங்களுக்கு தான் பெருசு. பெருசு பெரிய குடும்பம். ஆமா உங்க வீட்டுக்காரர் தான் பெருசு. மேல ஆமா மேல மேல. ஆமா இந்த மாசாத்து மாச்சோட்டா செட்டியாரு இன்னைக்கு தங்க வியாபாரம் வைர வியாபாரம் செய்து காசு பண்ண சொத்து சுகமெல்லாம் சேமித்து வைத்திருந்தாலும் எங்கடி பண்ணை எப்படி ஆடு மாடு நிறைய வளர்த்துறோம். ஆடு மாடு கோழி எந்த ஒரு குறையும் கிடையாது. பண்ணியில வளர்த்துறீங்களா இல்லையா? அது வந்து ஆள் போட்டு வளர்த்துறோம். சரிம்மா. அம்மா அப்படி ஆடு மாடு வளர்த்தாலும் இன்னைக்கு குழந்தைக்கு பாலுக்கு வருவாங்க. ஆமா ஏழை மக்களா இருந்தாலும் சரி சரி மக்களாக இருந்தாலும் சரி காசுக்கு ஒரு வேலைக்கு வழி இல்லாதவங்க பக்கத்துல இருந்து வந்தா சரி 10 ரூபாய்க்கு பால் ஊத்துனா அவங்க பசியாருன்னு சொல்லி நான் மனசுல நினைச்சு பால் பண்ண வச்சேன். சரி எதுக்கு? ஏழை மக்கள் பொழைக்கட்டும். ஆமா நீ நல்லது நினைச்சிருக்கிறேன். சரியா? நாளைக்கு வந்து பிள்ளைங்க பால் கேட்பாங்க. அன்றாட 3 வேளையும் வந்து கேக்குறப்ப 2 வேளையும் பால் கொடுக்கணும். காலையில் சாயந்தரம் கொடுக்கணும். ஆமா சராசரியா மாடு அதாவது நாளுக்கு நாள் பால் அதிகமா தருமா குறைச்சிட்டு போகுமா? பால் கறக்க குறைச்சிட்டு தான் வரும். நாளுக்கு நாள் பால் குறையும். அப்படி இருக்க இன்னைக்கு வந்தவங்களுக்கு நாளைக்கு பால் இல்லைன்னு சொல்லிட்டா அப்ப என்ன சொல்லுவா? பாத்தியாடி வர்ணமல இருக்கிறாள் இவளுக்கு ஒரு பிள்ளை பத்திருந்தா அந்த பிள்ளையோட அருமை தெரியும். இவளுக்கு ஒரு குழந்தை இல்ல கொடும்பாவின்னு சொல்லி நம்மளுக்கு பால் இல்லைன்னு சொல்லி போட்டாலே அப்படின்னு சொல்லி நம்மளை பத்தி கேவலமா பேசுவாங்க. பிள்ளையோட அருமை இவளுக்கு தெரியலையே பேசுவாங்க. நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆமா அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்தேன்? என்ன செஞ்சீங்க? எதுக்காக? ஊர் மக்களுக்கு நல்ல பேர் வாங்கணும். நல்ல பேர் வாங்கணும். அப்பதான் நம்மள மதிப்பாங்க 4 பேர். அதுக்காக வேண்டி பால் கறப்பது. 1 லிட்டர் பால் கலந்தா அது ஒரு 6 லிட்டர் தண்ணி ஊத்துவேன். நல்ல பொம்பளையா 1 லிட்டர் பால் கறக்கிறதாமா 6 லிட்டர் தண்ணி ஊத்துறா. ஏன்னு கேளு. இன்னைக்கு 1 லிட்டர் பால் கலந்து அது 6 லிட்டர் தண்ணி ஊத்துனா எத்தனை? 7 லிட்டர் ஆச்சு. 7 லிட்டர் ஆச்சு. 1 லிட்டர் பால் எவ்வளவு?
இப்ப 12 ரூபாவாமா 15 ரூபாய் சரி 20 ரூபா எங்க நாட்டுல 20 தான். சரி, உங்க நாட்டுல 20 8 லிட்டர் தண்ணி கலந்தா மொத்தம் 7 லிட்டர் ஆச்சு. ஆமா 7 லிட்டர் 14 140 ரூபா ஆச்சு 140 ரூபா ஆச்சு. ஒரு லிட்டர், அதாவது ஒரு லிட்டர் பால் கறந்தா தண்ணி கலந்தா அது நமக்கு எவ்வளவு லாபம்? 140 120 ரூபா நமக்கு லாபம். 20 ரூபா போட்ட காசு. ஆமா இது எல்லாம் சம்பாரிச்சு வச்சா நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நம்ம பிள்ளைக்கு வச்சு நம்ம பால் ஊட்டி சீராட்டி இப்படி எல்லாம் சொத்து சொத்தெல்லாம் நகை நட்டெல்லாம் போட்டு ஆசை பார்க்கலாம். அப்படி நீ நினைச்சிருக்க இதுல பாத்தீங்கன்னா ஊர் மக்கள்கிட்ட பால் கொடுத்தது நல்ல பேருக்கு நல்ல பேரு. நம்ம காசு சம்பாரிச்சு மாதிரி ஆச்சு எப்படி என்னுடைய நீ அறிவு நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல 1 லிட்டர் பாலுக்கு நீ 6 லிட்டர் தண்ணி ஊத்த மாட்டே வியாபாரம் உனக்கு என்ன தெரியும்? தப்பாது அம்மா நல்லதா பண்றாரு நம்ம பிள்ளை நாளைக்கு குழந்தை வந்து போறதுனா அப்ப என்ன டைம் பண்ண இப்படியே கொண்டு போறோம். நான் வந்து இது மட்டும் பண்ணல, நீ நினைச்சிட்டு இருக்கா பரவாயில்ல வரணுமலைன்னு இந்த அக்கா தான். சரி சரி அது மட்டுமே இவ பண்ணா, இது மட்டும் பண்ணல. அடங்க ஆண்டி அடித்தவரா இவகுமான பிறந்தவரா. இவன் ஆண்டி அடிச்சவன், அகுமான பிச்சவன். ஆமா ஆமா யாரு ஆண்டி நாரு ஆறு ஆண்டி நாரு ஆண்டி பாங்க ஆண்டி ஆண்டியா அடிச்சு ஆண்டி ஏமா நீ போய் அடிக்க போற நான் எங்கடி போய் எடுத்து